ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படி விரும்புகிறவர்கள் அப்படியே பிடிச்சுக்கிடுங்க. கடைசி வார்த்தையை வாசிங்க, விழுகிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி விரும்புகிறவர்கள் சிலர் சீக்கிரம், சிலர் கொஞ்சம் லேட் ஆகி, சிலர் சீக்கிரம், சிலர் கொஞ்சம் லேட் ஆகி விழுகிறது. வெயிட்டுக்கு ஏற்றபடி விழுவாங்க. அதை பிறகு பேசுவோம், நமக்கு நேரம் இல்லை இன்னைக்கு. அப்போ மனிதனை சோதனையில் சிக்க வைக்கிற இன்னொரு பிரச்சனை அவனுடைய ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்ற விருப்பம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால என்ன பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாடமே எனக்கு. ஆரம்பத்தில் நம்ம எல்லாம் விழுந்து அப்படியே அவர் டைப்பா படிச்சு வந்த ஆட்கள். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், ஒரு நாளும் உன்னுடைய செய்தி என் ஜனங்களுக்குள்ளே பண ஆசையை கொண்டு வரக்கூடாது. என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். ஒரு நாளும் உன்னுடைய செய்தி என் ஜனங்களுக்குள்ளே, உன் செய்தியை கேட்கிறவர்களுக்குள்ளே பண ஆசையை கொண்டு வருவார்கள், கொண்டு வந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய செய்திக்காக நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே ஒரு நாளும் என்னுடைய செய்தியினால் யாருக்குள்ளே உலகாசை வந்து விடக்கூடாது. ஒரு நாளும் என்னுடைய பிரசங்கத்தினாலே எவருக்குள்ளேயும் ஒரு பண ஆசை, ஒரு பதவி ஆசை, ஒரு உலகத்தின் மேல் நாட்டம் வரவே கூடாது ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், பண ஆசை. அமீன் அமீன். வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி விரும்புகிறவர்கள் என்ன செய்வாங்க? விழுவான், விழுவான். அல்லேலூயா. அப்ப என்னை விழப்பண்ணுகிறது பைபிள் அதானே சொல்லுகிறது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவித எதுல சிக்குவாங்கல, எதுல விழுவாங்க? ஒன்று சோதனையில் விழுவார்கள், கண்ணியில் விழுவார்கள், கேட்டில் விழுவார்கள், அழிவில் விழுவார்கள், மதிகேடுமான சேதமான இச்சையில் என்ன செய்வாங்க? விழுவாங்க. அப்போ ஒன்னு புரிஞ்சுக்கிடணும், ஜெபிக்க கிடைக்கிற தருணங்களை மிஸ் பண்ண கூடாது. ஜெபித்தால் அவை சோதனைக்குட்படாதபடி தப்பலாம். தேவனை மகிமைப்படுத்த கிடைக்கிற தருணங்களை மிஸ் பண்ணக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்தினால் அவை மனுஷனால் வருகிற புகழ்ச்சியினால் வருகிற அந்த சோதனையில் இருந்து நம்ம என்ன செய்தரலாம்? தப்பிடலாம். இங்க சொல்லுகிறார், தெய்வ பிள்ளைகளே, ஐஸ்வர்யவன் ஆகும்படி விரும்புதல் இது சோதனையில் விழப்பண்ணும். அடுத்த வசனத்தை கூட ஒண்ணு படிக்கட்டுமே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேகர் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு மனுஷன் ஞாபகம் வரும். 6000 பிசாசுகளை தன்னகத்தை கொண்டவன் கல்லை எடுத்து தன்னைத்தான் என்ன செய்தான்? காயப்படுத்தி கொண்டான் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அவனை பைத்தியக்காரன்னு சொல்லலாம். அந்த இன்னைக்கு வெளியே தெரியாத நிறைய பைத்தியங்கள் அலையுது. அவனை கண்டா தெளிவா தெரியும். அவன் வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்தான், சங்கிலியினால் கட்ட முடியாதவனாய் இருந்தான், கல்லறையில் படுத்தவனாக இருந்தான், கூவுகிறவனாய் இருந்தான். இப்ப இன்னைக்கு இருக்கிறவர்கள் அப்படி அல்ல. இது ஒண்ணும் செய்யல. இப்ப உள்ளவங்க என்ன செய்யறாங்க? ஒரே ஆசை, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இடம் இன்னும் வேணும், பணம் இன்னும் வேணும், பதவி இன்னும் வேணும். இந்த அத்தியாகரம் தான் பலரை நாசமாக்கினது. கரியம்படி கிடைச்சா அப்போ ஒரு எல்லையிலேயே சொல்லுங்க. அப்போ அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரே சோதனை. பிசாசு பயங்கரமா போராடுதான். பாஸ்டர் எங்க போராடுன? நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்த நம்ம எல்லைக்குள்ள அவனுக்கு என்ன வேலை? நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இரும்பு கடையில எறும்புக்கு என்ன வேலை? பேக்கரி கடையில எறும்பு வரும், நியாயம் இருக்கு. இரும்பு கடையில எறும்பு என்னத்துக்கு வந்து? அது கடிக்க முடியாது, அது போல எழுதிட்டு போகும். எறும்புக்கு அறிவு இருக்கு. இது இரும்பு கடை, நம்ம போக முடியாது, கடிச்சா கடிபடாது. அல்லேலூயா. தெய்வ மக்களுக்குள்ள அடிப்படை என்னுடைய கணக்கு தான். விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் பொழுது வர வேண்டிய விடுதலை தானா வரும். வர வேண்டிய விடுதலை தானா வரும். யாரும் தலையில கை வைக்க வேண்டாம்.
தேவனுடைய வசனம் ஒரு மனிதனுக்குள்ள வெளிப்படும் பொழுது புற்றுதல தானா வரும். இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், இந்த ராத்திரி முதல் சில மாற்றங்கள் குடும்பங்களில் ஆரம்பிக்கும். வாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல் பார்க்கலாம். மாற்றம் ஆரம்பிக்கணும். சும்மா கதை விட்டுட்டு போகவா? அல்லேலூயா. அவன் சோதனையில் அகப்படுவான். யா அம்மை தோத்திரம். அம்மை பண ஐஸ்வர்யவன் ஆகும்படி. அப்ப இந்த இடத்துல முதல்ல சொன்ன ஜோம் பண்ணுங்க, சிக்க வேண்டியது வராது சோதனையில. இரண்டாவது சொல்ற மகிமைப்படுத்த தவறாதீங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, சோதனையில சிக்க வேண்டியது வராது. ஆனா இங்க ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார், இதை செய்ய சிக்க வேண்டியது வராது. எது? அதனுடைய 6ஆம் வசனத்தை படிங்கம்மா பாருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய இருக்கிறது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எவ்வளவு பயங்கரம் இல்லையா? அல்லேலூயா. தெய்வம் நமக்கு தந்தது போதும். கர்த்தர் நடத்துறார். இல்லாத காலங்களிலும் தெய்வம் நடத்தினார். இப்பொழுது இருக்கிறது இப்போ நடத்துவார். இனி எனக்கு எது தேவையோ அதை தந்து அவர் நடத்துவார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த சத்தியம் புரிஞ்சவங்க மட்டும் கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. போதும் என்ற மனம், போதும் என்ற கர்த்தர் நடத்துறார். இல்லாத காலத்தில் தெய்வம் நம்ம நடத்தலையா? நடத்தினாரே. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒன்னு சொல்லவா, நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் இந்த உலகத்துல மனுஷனை படைப்பதற்கு முன்னே மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்த பின்புதான் தெய்வம் மனுஷனை படைச்சார் இல்லையா? மனுஷனை படைச்சு உட்கார வச்சுட்டு உனக்கு என்ன வேணும்? நேந்திரம்பழம். நேந்திரம்பழம் உண்டாவதாக. ஏத்தம்பழமே ரபோஸ்டா வேணும், ரபோஸ்டா உண்டாவதாக. இப்படி ஒண்ணும் செய்யல. எல்லாவற்றையும் படைத்த பின்பு அதை ஆளுவதற்கு தேவன் மனிதனை படைத்தார் என்றார். எனக்கு ஒரு குடும்பம், எனக்கு ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு பிள்ளை, எனக்கு ஒரு ஊழியம், எனக்கு ஒரு தரிசனம், எனக்கு ஒரு சபை, எனக்கு ஒரு வாழ்க்கையை தெய்வம் தந்திருப்பாரனால் அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் இந்த பூமியில தெய்வம் ஆயத்தப்படுத்தின பின்புதான் எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருப்பார். இந்த விசுவாசம் உள்ளவர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஏன் இந்த ராத்திரியில் மகிமைப்படுத்த கூடாது? Hallelujah.